குயில பிடிச்சி கூட்டில் அடைச்சி பாட சொல்லு ப்ரோ. இங்கே வாங்க. என்ன ப்ரோ? புதுசா ஜெயிலுக்கு? ஓ புதுசு. நான் பழைய ஆக்கள் நிற்கிறோம், நீங்கள் பேசாமல் போகிறீங்க. அப்படி என்ன செய்து வந்துக்கிறீங்க உங்களுக்கு? நான் பெருசாக ஒன்றும் செய்யலை ப்ரோ. வீட்டு ஒரு மரம் வளர்த்தினான் சரியா. அந்த மரத்தில் வினல் விழுது குப்பை விழுது பக்கத்து வீட்டுக்காரன் ஒரே கரைச்சல் விட்டி எழுமினா கத்துன்னு கத்துறான் மரத்தை விட்டுன்னு. ஒவ்வொரு நாள் டிப்ரெஷன் தாங்கினா போயிட்டு பிடி எழுமினா ஆளை வெட்டிட்டீங்களா? சூப்பர். ஆனால் ப்ரோ கொலை செய்துட்டு வந்தானே நான் பெரிய ஆக்கலன்ட்டு இங்கே வந்து கெத்து காட்டக்கூடாது. ஏண்டா இங்கே இருக்கிறவன்லாம் பெரிய பெரிய கிரைம் செய்தவன், கிரைம்லேயே ஊறி போனோம். 6 கொலை செய்தவன், கடத்தல் செய்தவன், கொள்ளை அடித்தவன், ஆழ்கடத்தல் செய்கிறவன் எல்லாம் தான் இங்கே உள்ளுக்கு இருக்கிறான். அதுலேயே முக்கியமாக எங்களோட தலையா தடக்கொலை தங்கோதரை. இது வரைக்கும் 8 கொலை 9 ஆழ்கடத்தல் அது இதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான இது. பாதாள உலகக்குழுவிலேருந்து அந்த உலகக்குழு இந்த உலகக்குழுன்னு சொல்லி உலக கிண்ணமே எடுக்கிற அளவுக்கு கிரைம் லிஸ்ட் பெருசு. அப்படி என்ன செஞ்சுட்டு உள்ள வந்தவர்? ஹெல்மெட் போடலன்னு சொல்லி தடக்கொலை கொடுப்பாங்கல்ல, அதுக்கு ஃபைன் கட்டையில என்ன பிடிச்சி உள்ளுக்குள்ள போட்டவங்க. உள்ள வந்தவரா? உள்ளுக்க வந்த ஆள் எல்லாருடையும் பழகின, எல்லாருடையும் பழகி எல்லாருடையும் எல்லா வித்தையும் படிச்சுட்டு கொலை ஆழ்கடத்தல் ட்ரக்ஸ் கடத்தல் அந்த கடத்தல் இந்த கடத்தல் எல்லாத்தையும் பழகி எல்லாரையும் விட மேவி மேலே வந்துட்டு தலை. சரி ப்ரோ, நீங்கள் இவ்வளவு சொன்ன உறவு எனக்கு அவர் இப்பயே பார்க்கணும் போல இருக்கு. என்ன கூட்டிட்டு போறீங்களா? இங்கே நீ நினைக்கிற நேரம்னா அதை பார்த்துட்டு போயிடலாம். அவர் புது கைதிகளை சந்திக்கிறதுக்கு திங்களும் வெள்ளிக்கும் தான் டைம் இருக்குது. 4 மணிலேருந்து 5 மணி வரை தான் பார்ப்பேன். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணும். தலை உள்ளுக்குள்ளான் இருக்கு. நாடு முழுக்க எக்கச்சக்கமான பிஸ்னஸ் ஓடிக்கொண்டிருக்கு. ஃபுல்லாக இல்லீகல் சட்டவிரோதமான பிஸ்னஸ் முழுக்க ஓடிக்கொண்டிருக்கு. உள்ளுக்க 5 வருஷம் தான். ஆனால் 6 மாடி வீடு 6 கட்டிட்டு 5 வருஷத்துல 6 மாடி 6 கட்டிட்டு இன்டர்நேஷனல் லெவலில் பிஸ்னஸ் $, யூரோஸில் எல்லாம் வந்து போய் கொண்டிருக்கு. வெளிநாட்டிலேருந்து வெளிநாட்டெல்லாம் வந்து போய் கொண்டிருக்கு. சில விஷயங்கள் வெளியே வந்ததுன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகளை உள்ளுக்க போக வேண்டியிருக்கும். நீ எங்களை தலையிட்டு அடைக்கலன்னு என்னத்தான் தப்பலாம், இல்லாட்டி அடக்கேக் சாப்பிட வேண்டியது. இல்லை ப்ரோ, நீ சொன்னெல்லாம் கேட்டேன். திங்கக்கிழமை சரியாக 4 மணிக்கு நான் நிற்பேன். என்ன தலையிட்டு சந்திக்க வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. சரியா? செய்வார். இந்த பக்கம் திரும்பி வீட்டை போகிற ஆரம்பம். 4 பேர் கொலைகேஸில் வந்துருக்காங்க. வரட்டும். கொலை 3 பேர் கடத்தல் கேஸில் வந்திருக்காங்க. வரட்டும். கடை 2 பேர் வந்து களவு கேஸில் வந்திருக்காங்க. வரட்டும். கொலை ஒருத்தன் தலைக்கொலை கேஸில் வந்திருக்கான். என்னது? தடக்கொலை. கேட்கல சத்தமா? தடக்கொலை கேட்கல சத்தம். என்ன கேஸில் வந்திருக்கான்? தடக்கொலை கேஸில் வந்திருக்கான். உங்களை மாதிரி அவன் தான் எங்களுக்கு எதிரியே போய் ஆள தூக்கிடுவாங்க. தடக்கொலை கேஸில் வந்திருக்கிறேன். தடக்கொலை. தம்பி வாடாப்பா. சொல்லுங்கண்ணே. 5 வருஷத்துக்கு முதல் என்ன பார்த்த மாதிரியே இருக்கிறாடா தம்பி. ஜெயிலுக்கு வந்தோமா, சோத்தை சாப்பிட்டோமா, லைப்ரரியில் போய் 2 புத்தகத்தை படித்தோமா, வீட்டை போனோமான் இருக்கணும். இங்கே லைப்ரரி இருக்கா? கையத்தா உண்மையிலே நீ என் விசுவாசிடா. பார்த்தியா அங்கே பக்கம் மறந்து கூட போயில பார்த்தியா? அப்படி தான் இருக்கணும் தம்பி. ஜெயில் வந்து குற்றவாளிகளை திருத்தி மனுஷராக்கி வழியால் அனுப்புகிற இடம். டேய் உனக்கு வேறு என்ன தெரியுமா? இனிமேல் இவனை 24/7 அப்படின்னு என்ன தெரியுமா? 24 சூர்யாட படம். 7ஆம் அறிவு சூர்யாட படம். கோட் வேர்ட் அக்செப்டட் பாஸ். என்னது சூர்யாட படம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை போடணும். அடானே போடுறேன். புதுசாக ஒரு படம் வந்துருக்கு. கருப்பு வந்து என்னென்னாலும் சரி அதை மட்டும் போட்டுறாரு. 24 மணித்தியாலம் 7 நாளும் இவனை மொழிட்ட பண்ணுற உனக்கு வேலை. இங்கே இருக்கிற இந்த நம்மளோட செட் இருக்கല്ലോ, நம்மளோட செட் ஒருத்தரோடையும் கதைக்க கூடாது. வந்தா 4 பேரோட காய்ச்சி பழையனா தானே ஒரு இது நேரம் போகிற தெரியாது. தீபாவளிக்கு வந்திருக்கீங்க. ஏன்னா நான் வந்த ஸ்டார்ட்டில் எனக்கு இங்கே இருந்தவங்க தொழில் செஞ்சவங்க எல்லாம் வந்து ஒரு புல விட்டவங்க. என்ன தெரியுமா? எனக்கு தொழிலை கட்டி தந்துட்டாங்க, கட்டித்தர விட்டுட்டாங்க. நான் அப்போ நோட் புக்கில் பேனை பென்சில் வச்சுதான் முழு கண்டெக்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த், முழு கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நான் இப்போ பெரிய டானாக வந்துட்டேன். அதே எப்படி நாம செய்யக்கூடாது. உங்கள்கிட்ட பேனை பென்சில் இருந்தால் எல்லாத்தையும் பறிச்சு வை. எனக்கு எப்போ இங்கேருந்து வெளியே போகணுன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் வர அப்படித்தான் தம்பி இருக்கும். வந்த முதலாவது 2ஆம் நாள் இங்கேருந்து எப்படா வெளியே போகும்னு இருக்கும். அப்படித்தான் தம்பி எனக்கும் இருந்தது. அதுக்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? உங்களுக்கு தொழில் பிடிச்சிட்டா? இல்லை, தொழிலுக்கு என்ன பிடிச்சிட்டு தம்பி, தொழிலுக்கு என்ன பிடிச்சிட்டு. அதனால சொல்கிறேன், வந்தோமா சாப்பிட்டோமா படுத்தோமா 2 புத்தகத்தை படித்தோமா வெளியே போனோமா வேலையை பார்த்தோமா இருக்கணும். இங்கே ஒருத்தரோடைய கதை வச்சு சவகாசங்கள் வைக்கக்கூடாது சொல்லியிருக்கு. சரியா? ஓ அப்பா, இந்த வெள்ளை சோத்தையும் கோழியும் சாப்பிட்டடாப்பா வயிற்ற கரை கொண்டிருக்கடா. நீ பெரிய டான் தலை, உனக்கு வயிற்ற கலக்கூடாது. உன்னை பார்த்து மற்றவனுக்கு தான் வயிற்று கலக்கும். டான்டா வயிற்று கலக்க கூடாது. கலக்க கூடாது. ஆனால் நானும்
மனுஷன் தானே மிஷினா நான் பில்டப் பண்றத விட்டுட்டா போய் வெந்தய தண்ணி தான் கொண்டாங்க போங்கடா இப்படி நீ ரைமிங்க காய்ச்சின்று நம்ம வயிற்ற கிடக்க போயிட்டு வாங்க. தலை வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்கள் இந்த தனக்குள்ள தங்கதுரை என்ன செஞ்சுட்டு உள்ள வந்தீங்க? நான் அந்த சொல்லலையா பக்கத்து வீட்டுக்காரன் நிழல் விழுது குப்போடு கரைச்ச கொடுத்து ஆளை வட்டிட்டேன்னு சொல்லி என்ன பிரச்சனை இருக்கிறேன் இப்போ பிடிச்சி உள்ள போடுறாங்க. என்ன உங்களை பற்றி எல்லாம் சொன்னவன். என்ன சொன்னவன்? நீங்கள் அந்த வெளியில் 5 வருஷத்தில் 6 மாடி வீடு கட்டிக்கிறீங்க, இவ்வளோ வாகனங்கள் வச்சுக்கிறீங்க, மற்ற யூரோ டாலர்ஸ்ல எல்லாம் வெளிநாட்டில் டீல் வச்சுக்கிறீங்களா சொன்னோம். எல்லாம் சொல்லிட்டேன். உனக்கு சொன்ன மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாம் சொல்லியிருப்பேன். ஆளை பிடிச்சி ரெண்டு உனக்கு இப்போ என்ன செய்ய போறாய்? நான் உங்களை மாதிரி வரணும் அந்த ஆசையெல்லாம் உங்கள்கிட்ட வந்து நான் என்ன மாதிரி நீ கடைசி வந்தாலும் என்ன மாதிரி வர மாட்டேன். ஏன் பாஸ் இப்போல்லாம் தடக்குழாக்கு ஒழுங்க ஃபைனலாம் கட்டுறாங்க மேம். இந்த வேறு கூட வேறுங்க 4 வருஷம் அவனே இன்னும் என்ன மாதிரி வேறையில நம்பி உனக்கு நான் ஒரு அசைன்மெண்ட் உண்டு தான். அசைன்மெண்ட் ஒப்படாதே 10 வெள்ளை போசிட் முன்னுக்கு வைக்கிற ஒரு சோப்பை போசிட் 4 கலர் பென் பாஸ். ஃபைல் நூல் எதுவும் வாங்கணுமா? படித்தவங்கெல்லாம் மெயின்டா உள்ளுக்கு வாரீங்க. இப்போ நீ வெளியே போயிட்டு சரியா 18வது குறுக்கு தெருவில் 25வது ஒழுங்குக்குள்ள போய் 4வது வீட்டு கதவில் 5 தட்டு 5 தட்டு ஒருத்தன் வருவான். அவனை கண்ட உடனே தடக்குழான்னு மட்டும் சொல்லு. அவன் உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்பான். அக்கௌண்ட் நம்பர் கொடுத்த உடனே அதுக்கு அட்வான்ஸாக 2 கோடி போடுவான். காசை பண்ணி கொண்டு ஓடுறா மட்டும் நிற்காது. நீ அவன் வீட்டு கதவில் 2 தடவை தட்டைக்கே உண்ட வீட்டு கதவுக்கிட்ட 2 பேரை காவலுக்கு போட்டுருவான். அந்த ஃபைல் ஒன்று தருவான். அதான் அசைன்மெண்ட் ஃபைல். அந்த ஃபைல் திறந்து பேர் அதுக்குள்ள என்ன செய்யணும் முழு டீட்டெயிலும் இருக்கும். எந்த வீட்டை போகணும், எந்த வீட்டை போய் எந்த சம்பவம் செய்யணும், எத்தனை கேமரா இருக்குது, முழு டீட்டெயிலும் இருக்கும். சரி, அந்த சிசிடிவி கேமராவில் தாண்டி நீ போய் அங்கே சம்பவம் செய்யணும். அதான் உனக்கு முதல்ல அசைன்மெண்ட். நான் பிடிபட்டா அதுக்கு தானே அப்போ 2 கோடி தான். அவ்வளோ சிசிடிவி கேமராவில் பிடிபடாமல் செய்யணும். செஞ்சினா தான் நீ சம்பவக்காரன். ஓகே பாஸ். முதல்ல அசைன்மெண்ட் முடிச்சுட்டு வா. முடிச்சுட்டு வா, சென்று வா, வென்று வா. ஏன் சொல்லுவா அப்போ? எப்போவுமே தம்பி கூட இருக்கிறவங்க தம்பி முதுகில் குத்துவான். உனக்கு அசைன்மெண்ட் தந்தாங்க என்ன செய்வா சொல்லுவா அப்போ? வெளியால் போய் உனக்கு அசைன்மெண்ட் தந்தவன்ட்டு எனக்கு கொஞ்சம் காசை கூட பண்ணிச்சு. அப்படி வந்து எனக்கு ஏன் படிப்பேன். ஹலோ நான் ஜெயிலான் இருக்கிறேன். ஃபோன் எல்லாம் சின்ன பிரச்சனையாப்பா ஜெயிலுக்குள்ள. நான் இப்போ இவ்வளோ வ்ளாக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். வெளியே வந்து போட போகிறேன் ஜெயில் வ்ளாக்ஸ் எல்லாம். அடுத்தலாம் வந்துடும். எனக்கு அந்த தலைக்குளருக்கு அடுத்து வாங்கி கட்டி விடுவாங்க இருக்கேன் பாவம். தம்பி என்னடா இப்போ ஜெயிலுக்கு ஃபோன் எல்லாம் பாவிக்கிறேன். சின்ன பிரச்சனையானே ஃபோன் எல்லாம். லைப்ரரி போச்சு நீங்கள்ல, அங்கே போனேன். அங்கே ஒருத்தன் இருந்தான் மண்டபலம் கூடினவன். சரி, அவன் ஒரு ஹேக்கரா. டிராக்டர் இல்லை, ஹேக்கர். அவன் ஒரு ஐடி. அவனுக்கு ஜெயிலு கிடக்கிற அந்த சாமான் இந்த சாமான் ஊசிக்கிறாது இதெல்லாம் எடுத்து ஃபோன் செய்யிட்டான். கவர்லாம் போட்டு டெம்பர்லாம் ஓட்டி தந்தவன். ஐஃபோன் மாதிரி இருக்கு. ஐஃபோனை கூட திறமா செய்து வச்சுக்கிறான். இங்கே பச்சனை ஓட்டிக்கிறான். ஜெயிலுக்குள்ள வச்சு செய்திட்டான். அதுதான் சொல்கிற படிப்பிட மகிமை. அது மட்டும் இல்லை, சட்டிலைட் செய்து கொண்டு இருக்கிறான். செவ்வாய் கிரகத்துக்கு விட்டுட்டான். இங்கே இருந்து உகண்டாரில் இருக்கிற இன்னொரு ஐடி டியூட்டோட காய்க்க போகிறான். அப்படி செய்து கொண்டு இருக்கிறான். என்ன வேணும்னா சொல்லுங்க, நம்மளை கண்ட்ரோல்லாம். அதான்டா இந்த படித்தவங்களை ஜெயிலுக்குள்ள எடுக்காங்கடா சேர்க்காங்கடாண்டா கேட்குறீங்களா? அப்போ படித்தவன் இங்கே வந்து அந்த படிப்போடு இங்கே இருக்கிற கிரைமையும் சேர்த்து ஏதோ புதுசாக ஒன்றை செய்கிறான்டா. மற்ற தம்பி எனக்கு ஒரு உதவி ஒன்று செய்வீரா? என்ன உதவி? ஒரு ஃபேவர் உண்டு. சொல்லுங்க. என்ன? இந்த வெள்ளைச்சோத்தை சாப்பிட்டு தம்பி விட்டு எனக்கு வயிற்றால் அடிக்குது. சூடு ஒத்து வருது இல்லை, வெயிலாலும் தானே. ஒரு ரைஸ் குக்கர் ஒன்று செஞ்சு சொல்கிறீங்களா? குக்கர் போடுவோம். ரைஸ் குக்கர் சின்ன பிரச்சனை. சட்டிலைட் செய்கிறவனுக்கு ரைஸ் குக்கர்லாம் பெரிய பிரச்சனையா? எல்லாம் செய்யலாம். ஆனால் வாரக்கிழமையிலேருந்து ஜெயிலும் உங்களோட கண்ட்ரோலுக்கு வரும். இப்போலேருந்து ஜெயில் உங்களோட கொண்டு அரதி பானோ ஹே சே கானோ டான் ஜெயிலுக்கு ஒரு கலவரம் ஒன்று செய்கிற பிளான் பண்ணுறோம்.